யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். 2. ஏப்போத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். 3. அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திரவேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளைச் சரிகைகளாக பண்ணினார்கள். 4. 2 தோள்களின் மேலுள்ள அதின் 2 முனைகளையும் சேர்த்தார்கள், அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. 5. அந்த ஏப்போத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. 6. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டுவேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள். 7. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபகக்குறி கற்களாயிருக்கும்படி ஏப்போத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். 8. மார்பதக்கத்தை ஏப்போத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். 9. அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலமுமாக்கி 10. அதிலே 4 பத்தி இரத்தினக்கற்களை பதித்தார்கள். முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். 11. இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும். 12. மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். 13. நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமானது. அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன்குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது. 14. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12ம் அவர்களுடைய நாமங்களுள்ளவைகளுமாயிருந்தது. 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது. 15. மார்பதக்கத்துக்கு அதின் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி. 16. 2 பொன் குவளைகளையும் 2 பொன் வளையங்களையும் செய்து அந்த 2 வளையங்களை மார்பதக்கத்தின் 2 பக்கத்திலும் வைத்து. 17. பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த 2 சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களிலும் மாட்டி. 18. பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் 2 நுனிகளையும் ஏப்போத்தின் தோள்புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இருக்கிற 2 குவளைகளிலும் மாட்டினார்கள். 19. பின்னும் 2 வளையங்களை பண்ணி அவைகளை ஏப்போத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற 2 பக்கங்களிலும் அதின் ஓரத்தில் வைத்து. 20. வேறே 2 பொன்வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏப்போத்தின் முன்புறத்தின் 2 கீழ்ப்பக்கங்களில் அதின் இணைப்புக்கு எதிராகவும் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து. 21. மார்பதக்கம் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏப்போத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் அதை அதின் வளையங்களால் ஏப்போத்தின் வளையங்களோடே இளநீல நாடாவினாலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள். 22. ஏப்போத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் நெய்தான். 23. அங்கியின் நடுவில் மார்க்கவச துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிழியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது. 24. அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம்பழங்களை பண்ணி. 25. பசும்பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம்பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள். 26. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமுமாய் இருந்தது. 27. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சுநூலால் நெசவு வேலையான அங்கிகளையும். 28. மெல்லிய பஞ்சுநூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும். 29. திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். 30. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும்பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. 31. அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். 32. இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். 33. பின்பு
வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பணிமுட்டுகளையும் அதின் துறடுகளையும் அதின் பலகைகளையும் அதின் தாழ்பாள்களையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும். 34 சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல் மூடியையும் தகசு தோல் மூடியையும் மறைவின் திரைச்சீலையையும். 35 சாட்சி பெட்டியையும் அதின் தண்டுகளையும் கிருபாசனத்தையும். 36 மேஜையையும் அதின் எல்லா பணிமுட்டுகளையும் சமூகத்தப்பங்களையும். 37 சுத்தமான குத்துவிளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதின் அகல்களையும் அதின் எல்லா பணிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும். 38 பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்குதிரையையும். 39 வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கல சல்லடையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும். 40 பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பிராகாரத்து வாசல் மறைவையும் அதின் கயிறுகளையும் அதின் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கெடுத்த சகல பணிமுட்டுகளையும். 41 பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கெடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியஞ்செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். 42 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். 43 மோசே அந்த வேலைகளையெல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதைச் செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். யாத்திராகமம் 40 TEOVBSI யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம். 1 கர்த்தர் மோசேயை நோக்கி 2 நீ 1ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. 3 அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து. 4 மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதின் விளக்குகளை ஏற்றி. 5 பொன் தூபப்பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்குதிரையை தூக்கி வைக்க கடவாய். 6 பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து. 7 தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து. 8 சுற்று பிராகாரத்தை நிறுத்தி பிராகாரவாசல் தொங்குதிரையை தூக்கி வைத்து. 9 அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். 10 தகன பலிபீடத்தையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். 11 தொட்டியையும் அதின் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. 12 பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரவாசலில் வரச்செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து. 13 ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. 14 அவன் குமாரரையும் வரச்செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி. 15 அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக, அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறைதோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். 16 கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 17 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. 18 மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். அவன் அதின் பாதங்களை வைத்து அதின் பலகைகளை நிறுத்தி அதின் தாழ்பாள்களை பாய்ச்சி அதின் தூண்களை நாட்டி. 19 வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதின் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 20 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து. 21 பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். 22 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து. 23 அதின்மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். 24 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து. 25 கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். 26 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வைத்து. 27 அதின்மேல் சுகந்தவர்க்கத்தினால் தூபங்காட்டினான். 28
பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்குதிரையை தூக்கி வைத்து 29 தகனபலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதின்மேல் சர்வாங்க தகனபலியையும் போஜனபலியையும் செலுத்தினான். 30 அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். 31 அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். 32 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்ளுவார்கள். 33 பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிராகாரத்தை நிறுத்தி பிராகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். 34 அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. 35 மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. 36 வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். 37 மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். 38 இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களெல்லாருடைய கண்களுக்கும் பிரத்தியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.